இது வந்து சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்டரோட கிட்டு. ஓகே, 6 ஒய் அப்படியே மேலே வா, அப்படியே மேலே போகணுன்னா இந்த ஒரு RYB கூட சீக்கிரம் கூட பண்ண முடியாது. 6 YB. இப்போ வந்து இங்கே 6 கீழே போகுது, அப்படியே இது ஒய், இது பி. ஒரு ஒயர் எடுத்துட்டு 6லேருந்து ஒரு ஒயர் எடுத்து இங்கே கனெக்ட் பண்ண. 6லேருந்து ஒரு ஒயர் எடுத்து அங்கே கனெக்ட் பண்ண. இப்போ இங்கேருந்து ஒரு ஒயர் எடுத்து இங்கே கனெக்ட் பண்ண. இப்போ இங்கேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு நேராக என்ன பண்ணுறேன்னா இந்த ரிலே கான்டாக்டுக்கு பண்ணேன். இப்போ இந்த ரிலே கான்டாக்ட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு நேராக இந்த காயிலுக்கு பண்ணேன். இப்போ இந்த காயிலிருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு நேராக ஒய்க்கு பண்ணேன். இப்போ இந்த காயிலேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு நேராக இந்த ஒய்க்கு பண்ணேன். ஒரு சின்ன ஒயர் எடுத்து இந்த C1 கனெக்ட் பண்ணு. அதே மாதிரி இங்கே 6 YB நியூட்ரல் எடுத்து கீழே நியூட்ரலை கனெக்ட் பண்ணு. ஸோ இது வந்து சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்டரோட கனெக்ஷனு. இது 6 YB. 6லேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே பண்ணிட்டோம். இது வந்து NCயாக இருக்குது. சப்ளை இங்கே போகும். இங்கே போகிற சப்ளை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் புஷ் பட்டன் போகும். இது NO இங்கே வரும். இங்கேருந்து ரிலேவோட கான்டாக்ட் போகும். ரிலே கான்டாக்ட்லேருந்து காயிலேருந்து சப்ளைக்கு. அதே மாதிரி இந்த நியூட்ரல் வந்து எங்கே போகுதுன்னா Nங்கிற இடத்துக்கு போகுது இந்த நியூட்ரல். ஓகே, ஸோ இது வந்து இப்போ வந்து ஜாயிங் ஆப்ரேஷன் மாதிரி செயல்படும். இப்போ வந்து இங்கேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு நேராக போயிட்டு ஸ்டார்ட் பட்டனோட இன்புட்டுக்கும் மறுபடியும் இதோட அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டார்ட் பட்டனோட அவுட்புட்டும் கொடுத்தீங்கன்னா சீலிங் கனெக்டாக ஒர்க் ஆகும். கொடுக்கும். ஆனில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தோன்னா 3 ஃபேஸ் சப்ளை ரன் ஆகுது. RYB சப்ளை போகுது. உனக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மோட்ரு ப்ராப்பராக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து மோட்ரு எந்த விதம் சுற்றிட்டுருக்கு கரெக்டாக. இப்போ என்ன பண்ணுறோன்னா இது சிங்கிள் ஃபேஸோட ஆப்ரேஷன். இப்போ வந்து ஏதாவது ஒரு ஃபேஸ் கட் ஆகிடுச்சுன்னா ட்ரிப் ஆயிரும். அப்போ இண்டிகேஷன் வந்துடும். மோட்டர் தூக்கி பிடி. அப்போ வந்து பார்த்தோன்னா உனக்கு மோட்டர் ஆஃப் ஆகிடுச்சு. விடு அது நின்றுச்சு. ஸோ வந்து பார்த்தோன்னா உனக்கு வந்து ப்ரிவெண்ட் ஆகிடுச்சு. சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவெண்டர்னால் என்ன மீனிங்னா 3 ஃபேஸில் இப்போ வந்து 3 ஃபேஸில் ஒரு மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்குன்னா ஏதோ ஒரு ஃபேஸ் கட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் வந்து நின்றும். இதுதான் சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவெண்டர். ஏன் அப்படி நிற்கிதுன்னா 3 ஃபேஸில் போகிற சப்ளை வந்து 2 ஒயர் வழியாக போகிறனால அதோட ஆம்ஸ் வந்து 2 மடங்கு அதிகமாக போகும். அப்போ வந்து மோட்டருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இதை அவாய்ட் பண்ண தான் என்ன பண்ணுறோன்னா 3 ஃபேஸில் ஓடிட்டு இருக்கிற மோட்ரு சிங்கிள் ஃபேஸாக மாறிடுச்சு. ஏதோ ஒரு ஃபேஸ் ஆஃப் ஆகிடுச்சுன்னா மோட்ரு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இதுதான் இதோட கான்செப்ட். சரியா?